அட நீயா? ஆஹா, கொஞ்சம் அப்படியே இருமா. மாணிக்கம், மாணிக்கம், பாத்தியா? ஆமா, எங்க இந்த பக்கம்? சும்மா பொழுதுபோக்குக்காக. பொழுதுபோக்கவா? இல்ல இதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க பழப்ப கெடுக்கவா? ஐயோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நாங்க எவ்வளவு பேர் நின்னுகிட்டு இருக்கிறோம், எங்களை மதிக்காம கார்ல உட்கார்ந்துட்டு பேசுறேன். அப்பெல்லாம் கருவம் என்ன நீங்க பேசுறீங்க? வெளியிட்டு போறீங்களா? என்ன இதெல்லாம்? இப்ப யாரு தெரியுமாமா? இத்தனை ஏழைங்க வயத்திலையும் மண்ணள்ளி போட்டானே மாங்குடி கந்தசாமி, அவன் மக. யாரானா என்ன? ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா? அது இல்லம்மா. நீ ஒண்ணு தவறா நினைக்காத. பல பேருக்கு மத்தியிலே என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும்? எதுக்காகவா? வட்டி இல்லாம கடன் கொடுக்கறா போல கொடுத்து இவங்களை எல்லாம் அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா. நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறது அருவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்காது. என்ன? ஒன்னும் இல்லம்மா, உங்க அப்பனை. நிறுத்துங்க. என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்துல ஒருத்தி. உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டுங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன். வாங்க. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? நத்த வயசுலதான் தம்பி முத்து பிறக்கும். மாங்குடி மண்டபத்துடன் சிங்காரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாளாம். இல்ல, சிங்காரி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன. நான் வர்றேன். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்துவிட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம் சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் அத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி? ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னது உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி, தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் பறந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது.
உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறித் தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால்? மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன, இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெஞ்சிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டா? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. பெரிய மட்டும் மறுபடியும் வந்துட்டாங்க. நீ எத்தனை நாள் சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போய் இல்ல கொடலை புடிஞ்சு மாலையா போட்டுவேன். ஆமா போயா, இது எங்க வயல். உங்க வயலா? உன்னை உதைக்காம விடுங்க. அந்த காலை உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பார்க்க போக மாட்டேன். அந்த சமயம் மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேட்கிறேன்? என் மேல கரை வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிட்டு பண்ணுவேன். நல்ல நடவடிக்கை இருக்கீங்க. நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. வராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அது என்ன வேணுமா நான் செய். ஓ துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராஜ் சார். சீக்கிரம்யா, உறவிட போறான். வாசிக்கிறேன் கொண்டாயா. சிவகாமி, சிவகாமி, போயிட்டீங்க. சரியான சாப்பாடு இல்லையா? இல்லை, மனசுல நிம்மதி இல்லை. அனுதாபம் மூச்சிய பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா. இந்த வயலுக்கு காயங்க கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காயங்க வந்துட்டியா? குறைந்து தேவை. பாலாமணி வீட்டுக்கு இந்த இருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது, ராமுவ விட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா, காலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொல்லு, எப்படியா இல்லையா? அப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூடல கடலை உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு பிடிவாருனா? விடுறா விடுறானே, விடுறா. அம்மா, அம்மா, ராமு, அப்பாவோட போகல, போகல, போகல ராமு. காலை போகச்சு. மாட்டேன், 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 போகச்சு. மாட்டேன், என் பேச்ச கேளு. மாட்டேன், 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 சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லியா? மாட்டேன், சொல்ல மாட்டேன், என்னங்க என்னங்க உங்களை அம்மா, மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு. எதுக்குமா? சோமு, 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 என்னம்மா ஒரேடியா குதிக்குதே?
இந்த திடீர் காய்ச்சல் எப்படிம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ சீக்கிரம் போட்டு போ. சரிம்மா. உன் வேலையை எங்க போயிட்டான்? வர காலை தோலை முடிச்சு போடலாம். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, பயப்படாதீங்க. மன அதிர்ச்சி தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்டிட்டா இந்த காய்ச்செல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கசூரி மொழியை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா. நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிற? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வர்றேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டு காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். மகன் தகப்பன் அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதுடா மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம். இங்க தலையிட உனக்கு உரிமை இல்லை. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காக நீ பெற்ற? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பா தானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேம்மா. மாணிக்கம், 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காலை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையில் இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும். இத வந்துட்டேன்.